ஐயோ ஐயோ ஐயோ, என் தலையில நானே மண்ணவாரி போட்டுக்கிட்டேனே. என் கண்ண ஏன் வரலாலையும் டபக்குன்னு குத்திக்கிட்டேனே. தேவையாது? தேவையா? என்னமோ கம்பு சுத்துறாளா? கம்பு இப்படி கம்பு சுத்தலன்னு யாரடி அழுதா? ஐயோ, யார் அழுதா? எல்லாமே நான் தான் அழுதேன். கம்பு சுத்துறதுக்கு ஒரு மாஸ்டர் வச்சு ட்ரைனிங் எடுத்து அவனுக்கு ஃபீஸ வேற அழுது. ஐயோ, சத்தான ஃபுட் சாப்பிடணும்னு அதுக்கும் காசு அழுது. காஸ்டியூம்ஸ்க்கு காசு அழுது. கம்ப ஊற வைக்க கடுகெண்ணைய வாங்கி அதுக்கும் காசு அழுது. ஐயோ, கடைசியில கம்பு பறந்து எவனோ ஒருத்த வாயில அடிபட்டு அதனால ஆஸ்பத்திரியில இருக்கிற அந்த கிழவனுக்கு 4 லட்சம். அத வசூல் பண்ண அந்த காசிமேடு கஜா பயலுக்கு 6 லட்சம். ஐயோ, என் அட்டிகை அவுத்து கொடுத்தனே. ஐயோ ஐயோ ஐயோ, இப்படி சொந்த செலவுலயே சூனியம் வச்சுக்கிட்டேன். பணத்துக்கு பணமும் போச்சு, நிம்மதிக்கு நிம்மதியும் போச்சு. என்ன இவங்க புலம்பிக்கிட்டு இருக்காங்க? புலம்ப வச்சுட்டானே பாவி பைய, புலம்ப வச்சுட்டானே. சொந்த செலவுலயே சூனியம் எத்தனை வாட்டி வச்சுப்படி? எத்தனை வாட்டி வச்சுப்ப? வச்சுக்கிட்டே இருக்கிறிய ஒரு வாட்டியும். புத்தி வருதா? ஐயோ, என் பணம் போச்சே, என் பணம் போச்சே. நான் என்ன பண்ணுவேன்? என்னத்த லோன்லியா லென்த்தியா புலம்பிக்கிட்டு இருக்கீங்க? புலம்புறபடி வச்சுட்டானேடி அந்த பொக்கவாய் கிழவன். என்ன அம்சமா இருந்த அட்டிகை போச்சேடி. அந்த அட்டிகையை நான் போட்டுக்கிட்டு அப்படியே மாதர்ஸுக்கு மீட்டிங் நான் மினிக்கிட்டு போவேனே. இப்ப பாரு, வெறும் கழுத்தோட நான் எப்படி போவேன்? அட்டிகை வித்து பணம் தராட்டி அந்த காசிமேடு கஜா உங்க தலைய தனியா வெட்டி எடுத்துட்டு போயிடுவான். அப்புறம் முண்டத்தையும் அட்டிகையும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? அதுவும் வாஸ்தவம் தாண்டி. இங்க பாருங்க, ஒரு கம்ப தட்டி விட்ட வந்த வம்பால என் ஒரே ஒரு பொட்டியான போச்சு. அடியே, உன்னால நான் கெட்டேன், என்னால நீ கெட்டேங்கிற மாதிரி ஆயிடுச்சேடி. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஜங்ஷனுக்கு போனா அட்டிகை இல்லாம எப்படி போறது? அதே மாதிரி கவரிங்ல ஒரு அட்டிகையை வாங்கி போட்டுக்க வேண்டியதானே? ஏண்டி, நான் என்ன கில்ட் நகை போடுற கவரிங் ஜாதியாடி? கவரிங் ஜாதி இல்லாம கவரிமான் ஜாதியா? நீ எல்லாம் நக்கல் பண்ற அளவுக்கு என் நிலைமை ஆயிடுச்சு. ஏண்டி, ஒரு ஐடியா. அந்த காசிமேடு கஜாவை வச்சு அந்த பெருசு மகன் நம்மள மிரட்டி அந்த 4.5 லட்சத்தை கறந்துட்டு போனானே, அதே மாதிரி நாமளும் பெரியமேடு பீமாவை இறக்கி அந்த பெருசு மகனையும் காசிமேடு கஜாவையும் காபரா பண்ணி 4.5 லட்சத்தையும் வட்டியும் முதலுமா வசூல் பண்ணிடுவோமா? ஏன் தலை உடம்புல இருக்கிறது பிடிக்கல உங்களுக்கு? அதுக்கு இல்லடி, நாம தாண்டி அடுத்தவங்க தான் ஆட்டையை போடுவோம். ஆனா இப்ப நம்மளே ஒருத்தன் ஆட்டைய போட்டுட்டான்னு நினைக்கும் போது ஐயோ என்னால தாங்க முடியலடி. இந்த விஷயம் மட்டும் வெளியில தெரிஞ்சது அப்புறம் ஆளுக்கு நம்மள ஆட்டைய போட பாப்பாங்கடி. அது ரொம்ப ஆபத்தாயிடும், ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் ஆயிடும். நீங்க சொல்றதும் சரிதான். ஆனா அந்த பெரிய மேடு பீமா அந்த காசிமேடு கஜாவோட சேர்ந்து நம்மள டபுள் கிராஸ் பண்ணிட்டானா என்ன? 2 பேரும் ஒரே ப்ரொஃபஷனல். ஆமடி நீ சொல்றது என்னமோ சரிதான். உள்ளடி வேலை பாத்துருவானுங்க. ஆனா இப்ப என்னதான் பண்றது? இது இப்படியே விட்டுற வேண்டியதானா? ஐயோ, அப்ப நம்மளோட 4.5 லட்சம் ரூபாய் எள்ளா? பின்ன என்ன கொள்ள? என்னடி உனக்கு லொல்லா? ஓடி 4.5 லட்சத்துல ஒரு இடம் வாங்கி போட்டுருக்கலாம். போட்டு 2 பேரையும் புதைச்சிருப்பான். அந்த தலைவெட்டி கஜா விட்டுருப்பானா? ஐயோ, இத வேற. ஐயோ, போன் அடிக்குதுடி. ஐயோ, இந்த போன் அடிச்சாலே மனசு திக்குங்குதுடி. எவன் கூப்பிடுறானோ இல்ல எவன் ஏழரை எடுத்துட்டு வர போறானோ தெரியலையே. எடுங்க, இந்தாங்க, புடிங்க, பேசுங்க. அடியே, மாதவன் கூப்பிடுறான்டி. பேசுங்க, எடுங்க. நான் ஸ்பீக்கர்லயே போடுறேன்டி. மாதவா, என்னடா கண்ணா, என்ன விஷயம் ராஜா? எப்படா கண்ணா வர? என்னம்மா, ஏதாவது பெரிய பிரச்சனைல மாட்டிட்டியா? ஐயே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. ஐயோ, உன் அம்மாவாவது ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிறதாவது. ஏன் மாதவா இப்படி எல்லாம் என்ன கேக்குற? அதுல கண்ணா, ராஜா, செல்லம் இப்படிலாம் கொஞ்சம் குழையிற இல்ல. நீ ஏதாவது பிரச்சனைல மாட்டாதானே இந்த மாதிரிலாம் கொஞ்சம் குழைவ.
அதனாலதான் கேட்டேன். ஐயோ அதெல்லாம் எதுவுமே இல்ல மாதவா. Because you are my only one son, my sweet son, my செல்ல son. அதனாலதான் இப்படி எல்லாம் கூப்பிடுறேன். டேய் உன்னை கொஞ்சத்துக்கு என்னடா காரணம் வேணும்? அம்மா உன் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்டா. பாசம் பாசம். பாத்து பாத்து பாத்துமா பாத்து. பாசம் அதிகமாயி நிறைஞ்சி வழிஞ்சி அந்த வழுக்கி விழுந்துட போறேன். ஏய் இப்ப எதுக்கு கேனத்தனமா கேட்க சிரிக்கிற நீ? ஐயோ ஏண்டா எவ்வளவு பெரிய ஜோக் சொல்லிருக்க. அம்மா சிரிக்காம எப்படிடா இருக்கிறது? மா சிரிக்காதமா, சீரியஸா ஒரு மேட்டர் சொல்றேன் கேளு. நீயும் சீரியஸான மேட்டர் சொல்றியா? டேய் நீயும் சீரியஸான மேட்டர் சொல்றியாடா? அப்போ நீ ஏதோ சீரியஸான மேட்டர் சொல்ல வந்தியா? இல்ல இல்ல அது இல்ல. நீ சீரியஸான மேட்டர் என்ன சொல்ல போற? அது திண்டிவனம் பக்கத்துல ஒரு கிரவுண்ட் ஒரு நிலம் சீப்பா வருது. அத உன் பேர்ல வாங்கி போலான்னு இருக்கேன். ஓ வாங்குடா வாங்கு. அம்மா பேர்லயே வாங்குடா. அப்பதானே உனக்கு அதிர்ஷ்டம் பொங்கும். பொங்கட்டும் கேளு. அதுக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் தேவைப்படுது. நாளைக்கு காலையில நான் வீட்டுக்கு வரேன். நீ ஒண்ணு பண்ணு, உன்னுடைய அந்த அட்டிகையையும் கௌசல்யாவுடைய ஒட்டியானத்தையும் அந்த பேங்க் லாக்கர்ல எடுத்து நம்ம வீட்டு பீரோல பத்திரமா பூட்டி வை. நாளை காலையில நான் வந்ததுக்கு அப்புறம் அதை அடகு வச்சு பணத்தை எடுத்து அட்வான்ஸ் கொடுத்துறேன். சரியா? அட்டிகையும் ஒட்டியானத்தையும் அடமான வைக்க சொல்றானேடி. என்ன மயக்கச்சு விழுந்து என்ன மாட்டி விட்டுருவாங்களோ? எழுந்துருங்க எழுந்துருங்க. ஐயோ இன்னைக்குன்னு பார்த்து இந்த கடிகாரம் இவ்வளவு வேகமா ஓடுதே. ஐயோ இன்னும் கொஞ்ச நேரத்துல என் புள்ள வந்துட போறான். பணம் கேட்க போறான். ஐயோ என் பிள்ளைக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? எல்லாம் இந்த பண்ணாடையால வந்துச்சு. சும்மா இருந்த என்ன சீண்டி விட்டு சிக்கல்ல மாட்டி விட்டுட்டான். அத்தை அத்தை அப்புறம் என் வாயில இருந்து நல்ல பத்திரம். உன் வாயில இருந்து எப்பவும் தப்பா தானடி வரும். நல்லா வரும்னு சொன்னேன்னு வச்சுக்க, அத உன் வாயே நம்பாது. ஆமா இந்த அம்மா வாயை திறந்தா அப்படியே தேவாரமும் திருவாசகமும் வந்து அப்படியே விழும். ஏய் வாய் புடுறி வாய் புடுறி. கம்பு சுத்துறேன் குழவி சுத்துறேன்னு சொல்லி என்ன வம்பல மாட்டி விட்டுட்டேடி பாவி. ஆமா நான் தான் அப்படியே உங்க கையை பிடிச்சு வாங்க வாங்கன்னு வந்து மாட்டி விட்டேனா? இங்க பாருங்க அத்தை, நான் ஏதோ தற்காப்புக்காக சிலம்பம் கத்துக்க ஆசைப்பட்டேன். நீங்க தான் குறுக்க பூந்து காரியத்தை கெடுத்துட்டீங்க. என்னையும் சேர்த்து விட்டு சிக்கல்ல மாட்டி விட்டுட்டீங்க. என் புருஷனுக்கு இப்ப நான் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலையே. ஐயோ உன் புருஷனை விடுடி, என் பிள்ளைக்கு நான் என்ன பதில் சொல்றது? ஐயோ மரம் கழண்டு போச்சா உங்களுக்கு? உங்க புள்ளதான் என் புருஷன். ஐயோ ஆமால, இந்த பயத்துல ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. புரியாது புரியாது. நான் பெத்த மடப்பைய யார கேட்டு இப்ப இடம் வாங்கணும்னு முடிவு பண்ணா? இப்ப பத்தியா நான் கிடந்து அவஸ்தைப்பட வேண்டியதா இருக்கு. இந்த கேட்டு தான் சரிங்க சார். நூறு தானே? ஆமா சார். அப்புறம் ஒரு நிமிஷம் சார். இந்தாங்க இந்த கார்டு வச்சுக்கங்க. இது என்னுடைய கார்டு. ஏதாவது கேஸ் இருந்தா கூப்பிடுங்க. என்ன கேஸா? நான் ஒரு டிடெக்டிவ் ஆபீசர்.
மடிப்பாக்கம் மாதவன். டிடெக்டிவா அப்படின்னு என்ன சார்? அது அது பிரைவேட்டா இல்ல ஒரு சிஐடி மாதிரி வச்சுக்கீங்களேன். ஓ அப்படியா? பிரச்சனைனா சொல்லுங்க, நான் பாத்து. சரி சார், சரி சார். போய்டா. ஐயோ, என் புள்ள வந்துட்டான். ஆமாத்த, உங்க புள்ள வந்துட்டாரு. ஐயோ, அதை தாண்டி நானும் சொன்னேன். நீ என்ன மொழி பெயர்ப்பு பண்றியா? போய் நீயே போய் சமாளி. நான் எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கிறேன். அஸ்கு, நல்ல கதையா இருக்கே. நீங்க சமாளிங்க, நான் எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கிறேன். ஐயோ, எங்க இதாங்க. இது ஆளு இல்லாத கட்சி ஆபீஸ் மாதிரி வீடே அமைதியா இருக்கு. நம்ம வீடு அப்படி இருக்காதே. அம்மா, 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 இங்க வாங்க. என்னடா? ஆமா, சோஃபா பின்னாடி என்ன பண்ற நீ? வீட்டை தொடச்சிட்டு இருந்தேன்டா. வீடு இல்ல, சோஃபா பின்னாடி இருக்கு. ஐயோ, என் புள்ள எனக்கு சிரிப்பு காட்டுறான். இல்ல மாதவா, சோஃபா பின்னாடி ஒரே தூசியா இருந்துச்சு, அதான் தட்டிக்கிட்டு இருந்தேன். சரி, கௌசல்யாக்க அவளா? அவ இந்த பாரு, இந்த டைனிங் டேபிளுக்கு அடியில இருக்கா பாரு. ஆமாங்க, நான் இங்கதான் இருக்கேன். டைனிங் டேபிள உடைச்சிட்டு இருக்கேன். டைனிங் டேபிள் ரொம்ப அழுக்கா இருக்கா, அதான் தொடச்சிட்டு இருக்கேன். ஆமா, நீங்க எப்ப வந்தீங்க? முதல்ல இங்க வா நீ. வரவா? ஆமா, வா. ஆமாங்க, நாங்க தான் டைனிங் டேபிள தொடச்சிட்டு இருந்தேன். சரிங்க, நீங்க எப்ப வந்தீங்க? என்னடி இப்படி கேள்வி கேக்குற? அவ வரான்னு சொல்லிதான் நம்ம 2 பேரும் போய் ஒளிஞ்சிட்டோம். சும்மா சரி, போய் பிள்ளைக்கு சூடா காஃபி போட்டு எடுத்துட்டு வா. என்ன தனிங்க, பாவம் அவரே கலச்சு போய் வந்திருக்காரு. முதல்ல டிஃபன் சாப்பிடுங்க. காஃபி எடுத்துட்டு வான்னு சொல்றேன், என்னமா ஆட்டிக்கிட்டு போறேன். டிஃபன் தான் செய்வேன். ஹலோ, பசியில வந்திருப்பாரு, முதல்ல எதுக்கு காஃபி குடுக்கணும்? டிஃபன் சாப்பிட்டோம். ஏய், வந்த பசி அடக்கணும்னா முதல்ல காஃபி குடிச்சாதானே அடங்கும். காஃபி குடிச்சா அப்புறம் எப்படி டிஃபன் சாப்பிடுறது? முதல்ல டிஃபன் சாப்பிட்டோம். ஏய், நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், என்னமோ டிஃபன் தான் சாப்பிடணும் அழிச்சாட்டிய பண்ணிட்டு இருக்கேன். போய் காஃபி கொண்டு வாடி. இங்க பாருங்க, உங்களுக்கு காஃபி மட்டும் தான் போட தெரியும்ங்கறதுக்கா ஓவரா பேசாதீங்க. நான் டிஃபன் தான் கொண்டு வருவேன். ஓவரா நீ பேசாதடி. என்னடி, போய் காஃபி எடுத்துட்டு வா. போ. முடியாது, நான் டிஃபன் தான் கொண்டு வருவேன். ஏய், உங்க அப்பா வரதட்சணையா கொடுத்து பதிலா உன் வாயை கொடுத்துட்டாடி. வாயை பாரு. வேணாத்த, வேணாம். என்ன பேச வைக்காதீங்க, அப்புறம் நான் எல்லாத்தையும் பேசுவேன். இருங்க. 2 பேர் ஏதாவது தப்பு பண்ணிருக்கீங்களா? என்ன மாதவா எங்களை பார்த்து இப்படி கேக்குற? உண்மையா தான் கேக்குறேன். தப்பு பண்ணாம இந்த பாச மழையை பொழிய மாட்டீங்களே. சொல்லுங்க, என்ன பண்ணீங்க? நாங்க ஒண்ணும் பண்ணலங்க. டிஃபன் சாப்பிடுங்கன்னு சொன்னது ஒரு தப்பா? அதானே, காஃபி போடுன்னு சொன்னது ஒரு தப்பாடா? அது தப்பு இல்ல, நான் சொல்றது. அதுக்கு பின்னாடி வேற ஏதோ தப்பு இருக்கு, அதுதான் என்னன்னு கேக்குறேன். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லங்க. போங்க, போய் நீங்க ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நான் போய் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். இருங்க. எனக்கு டிஃபன் வேணாம், காஃபி வேணாம். நான் உடனே ரெடி ஆயிட்டு லேண்ட் விஷயமா வெளியே போய் ஆகணும். போன்ல சொன்ன ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? அதெல்லாம் போய் எடுத்துட்டு வாங்க, போங்க. எது மாதவா? என்ன விளையாடுறியா? இந்த லேண்டுக்கு 2 லட்சம் ரூபா அட்வான்ஸ் தரணும். நேத்துக்கு ஃபோன் பண்ணி சொன்னா இல்லையா? சொன்னேன், ஆனா என்கிட்ட ஏதுடா 2 லட்சம்? உங்ககிட்ட இல்லன்னு தெரியும் எனக்கு. அதனாலதான் இந்த ஒட்டியானோ அடிக்கலாம் கேட்டேன். லூசா நீங்க மறந்துட்டீங்களா? அதை பீரோல எடுத்துட்டு வாங்க, முதல்ல அடகு வச்சு அட்வான்ஸ் கொடுத்துருவோம், அப்புறமா மூட்டிக்கலாம். ஐயோ, என்ன முழிக்கிறீங்க? சீக்கிரமா எடுத்துட்டு வாங்க, போங்க. அது வந்து மாதவா, தெரியும். பொம்பளைங்க கையில இருந்து அவ்வளவு சீக்கிரம் நகையை வாங்க முடியாது.
இந்த பாருமா, ரொம்ப சீப் ரேட்டுக்கு லேண்ட் வருது, அதை மிஸ் பண்ண வேண்டாமே பாக்குறேன். உங்க நகையெல்லாம் மீட்டு சீக்கிரமா கொடுத்துருவேன். போங்க போங்க, போய் எடுத்துருவாங்க போங்க. ஐயோ ஐயோ, அது வந்துங்க. அது என்ன நான் சொல்லிட்டே இருக்கேன், முடிச்சுட்டு நிக்கிறீங்க? டைம் அது, போங்க சீக்கிரம் எடுத்துருவாங்க போங்க. அது வந்துங்க. நீ வழக்கம் போல இழுக்க ஆரம்பிச்சியா? நீ எதுவும் பேச வேணாம், போய் எடுத்துட்டு வா. போ போ போ. இது சரி வராது. பீரோ சாவியை கொடுங்க, நானே எடுத்து கொடுங்க கொடுங்க. ஏமா, நானே வெட்டி செலவு கேக்குறேன், ஏன் இப்படி அழுவுறீங்க? என்ன மன்னிச்சிருமா? அதுவா? ஆமாங்க, என்னையும் மன்னிச்சிடுங்க. என்ன பண்ணீங்க? எதுக்கு உங்களை மன்னிக்கணும் இப்போ? அதே ஒட்டியானோ அட்டிகை ரெண்டையுமே நாங்க 2 பேரும் அடகு கடையில வச்சுட்டோம் மாதவா. அடகு கடைக்கு போயிருச்சா? ஏன் ஏன் எதுக்கு அடகு வச்சீங்க? எதுக்கு சொல்லுங்க. சொல்லி தொலைங்க, எதுக்கு அடகு வச்சீங்க? அது வந்துங்க, நாங்க 2 பேரும் சேர்ந்து சிலம்பாட்ட போட்டி நடத்தணும். சிலம்பாட்டம் போட்டி நடத்துறீங்களா? இந்த கொம்பு சுத்துறதா? ஆனா உங்களுக்கு வம்புக்கு தான் சம்பந்தம், உங்களுக்கு கொம்புக்கு சம்பந்தம் இல்லையே. எங்களுக்கு எது கூட தான் சம்பந்தம் இருக்குது. எல்லாத்தையும் பொண்டாட்டி தான் ஆரம்பிச்சு வச்சா. என்னம்மா சொல்ற? சொல்றேன் மாதவா, நாங்க துன்பப்பட்ட அந்த துயர கதையை உனக்கு சொல்றேன். என்ன? என்ன பாக்குறீங்க? மாஸ்டரை வச்சு மொறப்படி கம்பு சுத்த கத்துக்கிறேன். இது என்ன மாதிரி ஸ்லிம்மா இருக்கிறவங்க கத்துக்கிறது. உங்களை மாதிரி இருக்கிறவங்களா கம்பு சுத்த முடியாது. கம்பை இப்படி வச்சீங்கன்னா நீங்க 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 நீங்கன்னு சுத்தி வரலாம். அதை விட கஷ்டமா இருந்துச்சுன்னா கோயில்ல போய் கையெடுத்து கும்பிட்டு அப்படியே அங்க பிரதட்சணம் பண்ணலாம். அவளுக்கு தெரிஞ்ச எல்லா விதியும் எனக்கு தெரிஞ்சு ஆகணும். அவ கத்துக்கிற எல்லாத்தையும் நான் கத்துக்கணும். ஹலோ, வீட்டுக்குள்ள ஒட்டடி அடிக்கிறத பாத்துருக்கேன். இப்படி ரோட்டுக்கு வந்து ஒட்டடி அடிக்கிறது இப்பதான் பாக்குறேன். அடி பொடி பொடி இவளே, இது புது ஸ்டைல் டி. இத கத்துக்கிட்டு நான் உன்னை கவனிக்கிறேன்டி. பண்டுவோட வம்பு சண்டையிலேயே உன்னால மோத முடியாது. நீ என்னடா கம்பு சண்டையில மோத போறியா? அப்படி எடுத்து சொல்லுங்க குலோத். எடுத்து சொல்ல வேண்டாம், கொடுத்து சொல்ல வேண்டாம். எந்த தேதியில கம்பு சண்டையை வச்சுக்கலான்னு டேட்டை டிசைட் பண்ணி சொல்லுங்க. அப்போ ஒழுங்கா 4 லட்சம் ரூபாய் ஹாஸ்பிட்டல் பில்லுக்கும் அத வசூல் பண்ண வந்த வாத்தியாருக்கு சர்வீஸ் சார்ஜ் 50,000 சேர்த்து ஆக மொத்தம் 4.5 லட்சத்தை ரெடி பண்ணி வைங்க. வேற எதுனா கோல்மால் பண்ணீங்க முண்டை இருக்கும், தலை இருக்காது பாத்துக்குங்க. ஐயோ, பொம்பளைங்களா நீங்க? தெரியாம பொம்பளைங்களா நீங்க? புதுசு புதுசா பிரச்சனையை உருவாக்குறீங்களே, இதுக்காக எங்கேயாவது உட்கார்ந்து யோசிப்பீங்களா? இல்லங்க, உட்கார்ந்து யோசிச்சா தூக்கம் வரும். நின்னுதாண்டா யோசிப்போம். உங்க 2 பேருக்கு சீக்கிரமா முடிவு கட்டுறேன். என்ன பண்ணலாம்?
ஒன்னும் இல்லப்பா. தெரியுமே, உங்களுக்கு தான் ஒண்ணுமே இல்லையே. ஈனம், மானம், சூடு, சொரணை, சொல் புத்தி, சுய புத்தி எதுவுமே இல்லையே. அதெல்லாம் உங்களுக்கு நான் ஏன் இவ்வளவு அவஸ்தைப்பட போறேன்? எங்களை மன்னிச்சு. ஏதாவது பேசுற ஆபீஸுக்கு போக வேண்டியது, ஜெயிலுக்கு போயிடும். அப்படிலாம் சொல்லாதீங்கங்க. நீங்க ஜெயிலுக்கு போயிட்டீங்கன்னா நாங்க 2 பேரும் அனாதை ஆயிடுவோம். ஆக மாட்டீங்க. உங்க 2 பேரையும் கொலை போட்டு தான் நான் ஜெயிலுக்கே போவேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு பச்சை புள்ள மாதிரி அழுத வாயிலேயே கூத்துவ பாத்து.